வெல்கம் டு V2 YouTube vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஸ்வீட் பண்ண போறோம்னா இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஸ்வீட் தான். அது என்னன்னா முட்டை மிட்டாய். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 250 grams ஆஃப் கோவா எடுத்திருக்கேன். நான் வந்து கடையில வாங்கல, வீட்லயே வந்து பால்ல வந்து எவாபரேட் பண்ணி எடுத்த கோவா இது. ஸ்வீட்லெஸ் கோவா. அண்ட் தென் சுகர் வந்து 250 grams. பாதாம் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். போலாமா? இப்போ இந்த கோவா, அதுக்கப்புறம் சுகர், அது கூட பார்த்தீங்கன்னா பாதாம், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கிரீமி கன்சிஸ்டன்சில வரணும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் தூள், ஏன்னா ஸ்மெல் சூப்பரா இருக்கும். நல்லா பீட் பண்ணுங்க. கிரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பீட் பண்ணுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு வந்து ஒரு 5 eggs எடுத்திருக்கேன். ஹீரோ ஆஃப் த டிஷ் முட்டை மிட்டாய்க்கு எக். எப்படி நல்லா மிக்ஸ் ஆகி எல்லோ கலர் பல்ஜியா வருது பாருங்க. எக் எல்லாம் சேர்ந்து ஈஸியா இது பண்ணலாங்க. பட் ஆனா நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இன்கிரியன்ஸ்லாம் இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான இன்கிரியன்ஸ் தான். கோவா, சுகர், பாதாம், ஏலக்காய், அப்புறம் முட்டை, இது மட்டும் தான் இதோட இன்கிரீடியன்ட்டு. இது இருந்தாலே போதும், ஈஸியான ஸ்வீட் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நெய், நீங்கள் நெய், முட்டை எவ்வளோ அது போடுறீங்களோ நல்ல ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷும். இப்போ முட்டை மிட்டாய் பேட்டர் ரெடி. இதை நம்ம வந்து பாயில் பண்ணிட்டு கேக்ல வைக்கிற அளவுக்கு திக்கா வரணும். இன்னைக்கு நான் முட்டை மிட்டாய் ஏர் ஃப்ரையர்ல தான் பண்ண போறேன். 160 degree செல்சியஸ்ல 5 minutes ப்ரீ ஹீட் பண்றேன். முட்டை மிட்டாய் ஏர் ஃப்ரையர்ல பேக் பண்ணி எடுத்துட்டேன். முட்டை மிட்டாய் ரெடி. வாவ், செம்மையா வந்திருக்கு. செம்ம சாஃப்டா ஜெல்லி ஆட்டம் இருக்கு முட்டை மிட்டாய். நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். ஜெல்லி மாதிரி இறங்குது பாருங்க. கத்தி நான் கட் பண்ணவே இல்லை, அதுவா இறங்குது. சூப்பரா இருக்கு. சூப்பரா அப்படியே சுட சுட இருக்கு. கட் பண்றேன். வாவ், கேக் கன்சிஸ்டன்சில அப்படியே சாஃப்டா மெல்ட் ஆகி வந்திருக்கு. முட்டை மிட்டாய் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டைல்ல முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.